உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ, சரக்கு உள்ள போகலன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியல. சரக்கு அடிச்சாதான் எப்பா எப்படி இருக்கு. நான் சம்பாதிக்கதே இந்த சரக்கு அடிக்கத்தான். எனக்கு சரக்கு மட்டும் இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா குப்புன்னு ஏறுது கிக்கு எனக்கு. அட, இவர் என்ன இங்க ரோட்டில் படுத்து கிடக்காரு? அந்த சைடு சிகரெட்டு, சரக்கு பாட்டில் உடஞ்சு கிடக்கு, கையில சரக்கு பாட்டில் கிடக்கு. ஐயோ, சரக்கு அடிச்சிட்டுலாம் வந்து படுத்து கிடக்காரு போல. நம்ம ஆளோட அப்பாவா வேற போயிட்டாரு. பார்த்தும் பார்க்காம போனாலும் தப்பாயிரும். இப்ப அவர்கிட்ட போய் நான் வாங்கன்னு சொன்னா வருவாரா? நான் முன்ன பின்ன அவர்கிட்ட பேசினதும் கிடையாதே. எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிளம்புறதுக்கும் மனசு வர மாட்டேக்கி. பாவம், அவளும் அவி அப்பாவை காங்கலன்னு தேடிட்டு தானே இருப்பா. கொண்டு போய் விடணுமே. என்ன செய்யலாம்? முதல்ல பேசி பார்ப்போம். பிறகு என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்துக்கிடுவோம். மாமா, மாமா. மாமனா? யார்ல நீ? நடு வீட்டுக்குள்ள வண்டியோட வந்து நின்னுக்கிட்டு இருக்கா? அறிவு இருக்கா கொஞ்சமாது? என்னது நடு வீட்டில் நிற்கனா? சுத்தம் நினைவில்லாம தான் கிடக்காரு போல. ரோட்ல படுத்துக்கிட்டு வீட்டில் படுத்து இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. வெளியே போல, வீட்டுக்குள்ள இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கா? ஐயோ மாமா, இது ஒன்றும் வீடு கிடையாது. நீங்களே ரோட்டோரம் தான் குடிச்சிட்டு படுத்திருக்கிய. ரோட்ல படுத்திருக்கனா? இல்ல, எனக்கு வயசாயிட்டுனா என்ன ஏமாத்திரலாம் நினைக்கியோ? யார்ல நீ கள்ள பயல? நான் எவ்வளவு அழகா எங்க வீட்டு கைத்து கட்டில படுத்திருக்கேன். ரோட்ல படுத்து கிடக்கங்க. உங்களை ஒன்று நான் ஏமாத்தல மாமா. சுத்தி முத்தி பாருங்க, நீங்க தான் ரோட்ல கிடக்கிய. வாங்க கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். இல்ல, உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கேன். ஏன் கண்ணாடி வேணா போட்டு பாரு, இது எங்க வீடு தான். மாமா, ரோட்ல வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? மாமா, ரோடு தான், நீங்க ஓரமா தான் படுத்திருக்கிய. நாங்கிறனால இப்ப நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எவனாவது கவனிக்காம உங்களை ஏத்திட்டானா என்ன செய்விய? ஏத்த போறானா? ராட்டினமா இருக்கு ஏத்தருக்கு. ஆமா, ராட்டினத்துல உங்களை ஏத்தி சுத்தி காமிக்கானா. முதல்ல எந்துங்க மாமா. இல்ல, யாரு நீ? சும்மா என்ன சித்தப்பா சித்தப்பாங்க. உங்களை சித்தப்பான்னு சொல்லல, உங்களை மாமான்னு சொல்லுதேன். ஏன்னா நல்லா பாருங்க, ஆள் அடையாளம் யாருன்னு தெரியலையோ. இல்ல, பார்த்த உடனே அடையாளம் தெரியும். நீ என்ன பெரிய ஹீரோவா? விசு கோத்து பயல. வருங்கால மாமனார் ஆச்சேன்னு கொஞ்ச நேரம் அமைதியா பேசினா இந்த ஆளுக்கு குழுப்பு பத்தியா? குடிச்சிட்டு என்னெல்லாம் பேசுறாரு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. இல விடு. எதுக்குள்ள என்ன தூக்குதா? இல விடு. கல்ல வந்துட்டான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வீட்டுக்குள்ள கல்ல வந்து திருடுதான், காப்பாத்துங்க. இல, எதுக்குள்ள என்ன தூக்கி திண்ணையில உட்கார வச்சிருக்க? நான் கட்டில அழகா தானே படுத்திருந்தேன். அட என்ன மாமா, குடிச்சா உங்களுக்கு பைக் எது தின்ன எதுன்னு கூடவா தெரியாது? பைக்கா? என்ன இதுக்குள்ள பைக்ல உட்கார வச்சிருக்கா? அது ஒண்ணும் இல்ல மாமா, புதுசா பக்கத்துல ஒரு பார் திறந்திருக்கான். அங்க போய் சரக்கு குடிச்சுன்னு வைங்க, இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சரக்கே குடிச்சிருக்க மாட்டிய. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமாமா. அங்க கூட்டிட்டு போறேன் வாங்க. ஆ, அதுதான் விஷயமா? எனக்கு யாருமே சொல்லலையே. சரிப்பா, நீ கூட்டிட்டு போ. அப்பாடா, ஒரு வழியா நம்பிட்டாரு. சரி மாமா, நல்லா கெட்டியமா புடிச்சுக்கோங்க, விழுந்துடாதீங்க. அதெல்லாம் புடிச்சுக்கிறேன். நீ முதல்ல அந்த கடைக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போ. யார் பெத்த பையனோ எனக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து கட்டில இருந்தவனை தூக்கிட்டு வண்டியில எடுத்துட்டு போய் வாங்கி தரேங்க. தெய்வம் யா நீ. நீ அழாம ரெட்டி. நான் இப்பவே எங்க அப்பாக்கு ஃபோன் போட்டு தேட சொல்லியே. இப்ப முத்து, அங்க பாரு உங்க அப்பா வாராவ. என்னது, வந்துட்டாவளா? மாறன் மாமா இங்க வந்தாரு. ஒருவேளை அவருதான் இவங்க அப்பாவை பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பாரோ? கடவுளே, நான் நினைச்ச மாதிரி அப்பாக்கு எதுவும் ஆகல. நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாரு. ரொம்ப நன்றி கடவுளே. நம்ம நினைச்சது சரியாதான் போச்சு. நம்ம ஆளு அவி அப்பாவை காங்கலன்னு வருத்தத்தோட அழுதுட்டு தான் நிக்கா. நல்ல வேளை நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். யோ மனுஷா, எங்கேயா போனேன்? 2 நாளா ஆளை காங்களே. நாங்க எவ்வளோ பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஏல தம்பி,
ஏதோ புதுசா ஒரு சரக்கு கடை வந்திருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தா. இது யாரு? ஓ, வீட்லயே வச்சு சாராயம் விக்கிற பொம்பளையா அது? எது? சாராயம் விற்கிற பொம்பளையா? கட்டின பொண்டாட்டி எவான்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியே. அந்த அளவுக்கு உனக்கு குடி முக்கியமாக போயிட்டு என்ன? வயசுக்கு வந்து பிள்ளை ஒன்று இருக்கே, அது காலாகாலத்தில் படிக்க வச்சு அதுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அதுக்கு ரூபாயை சேர்க்கணும், அந்த அறிவு கொஞ்சமாவது இருக்கா? எனக்கு என்னன்னு குடிச்சிட்டு இப்படி ரோடு ரோடாக அலைகிறியே. எனக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கா? ஆ, நல்லா சொல்லுவாம்மா. என்ன பார்த்தா என்ன வயசானவ மாதிரியா இருக்கு? எனக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆவல. நான் நல்ல வயசு பையன்தான். கண்ணு கிண்ணு கெட்டு போச்சா? சரிதான், நீ ஏன் சரக்கு விற்கிற பொம்பளை தானே? நீ கொஞ்சம் சரக்கு போட்டுட்ட போல, அதான் உளருதா என்ன பார்த்து. ஐயோ, கட்டின பொண்டாட்டியே நனவு தெரியாத அளவுக்குலாம் குடிச்சிருக்காரு. நீ காணும் நீங்கள் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கேன், வந்து என்ன பேச்சு பேசுகிறா? போதை தலைக்கேறி போச்சு என்ன? அந்த அளவுக்கு உனக்கு குடி கேட்குது. நீ வா முதல்ல வீட்டுக்கு. ஐயோ முத்து, உங்க அம்மா கோவமா உங்க அப்பாவை இழுத்துட்டு போறாவ. எதுவும் கோவத்துல அடிச்சிட போறாங்க, போய் பாருங்க. அடிச்சுட்டு போட்டுங்க. எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாக்கும் எனக்கும் ஒரு நாளும் நிம்மதியே கிடையாது. இப்படி தான் தினம் தினம் வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்கோம். அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே சொல்ல மாட்டார். சம்பாரிச்சா கூட ரூபாயை வீட்டுக்கு தர மாட்டார். இப்படி குடிச்சே தான் கெட்டு போகிறாரு. நாளைக்கு அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பார்க்கறதுக்கு எங்ககிட்ட ரூபா கிடையாது. எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வருத்தப்படாதீங்க. இப்போ நீங்க அழுகிறனால ஒன்றும் மாற போறதில்ல. ம். உங்க அப்பாவுக்கு குடிக்க வேண்டாம்னு எப்படியாவது சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி எப்பயும் யாருக்கும் இருக்காது. ஒரு நாள் எல்லாம் மாறி தான் ஆகும். இதுவும் சீக்கிரம் மாறும்னு நம்புங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க. அந்த அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான் முத்து. எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி அமையாதுல்ல. ஒருத்தர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமாக மட்டுமே இருக்க மாட்டாங்கல்ல. சோகம் துக்கம் கவலைன்னு எல்லாமே சூழ்ந்தது தானே வாழ்க்கை. நீ ஒன்றும் கவலைப்படாத. மாமா சீக்கிரம் திருந்திடுவார். ம். அப்படி அமையாது தான் டி. ஆனால் நானும் விவரம் தெரிஞ்சதுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை இத்தனை வருஷம் ஆகியும் மாறாமல் அப்படியே இருக்கே. நம்ம முத்துவை கல்யாணம் பண்ணி அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது அவளுக்கே தெரியாது. இருந்தாலும் அவங்க அப்பா குடினால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் அவங்க அப்பா அளவுக்கு குடிக்க மாட்டேன்னாலும் அப்பப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்க தான் செய்கிறேன். ஆனால் இன்னையோட அந்த குடியை நம்ம விட்டுறணும். அவளுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. இனி நம்ம குடித்தோன்னா பெத்தவரும் இப்படி இருக்காரு, கட்டினவனும் இப்படி இருக்கான்னு ஒரு சூழ்நிலையில் கூட அவள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. இன்னையோட அந்த குடியை நான் விட்டுருவேன். முத்து அழாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் இந்த நிலமையை நினச்சி அழ மட்டும்தான் டீ செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? எனக்கு அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா யார் இருக்கா? நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. எனக்கு அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காவ. அவரும் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறாரு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் இவர் நினச்சி வேதனைப்படுறாங்க. முத்து, கவலைப்படாதம்மா. அழாத, முதல்ல கண்ணத்தோட. சாரிண்ணே, எங்கள் அப்பாவை நீங்கள் 2 பேர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் இருந்த கஷ்டத்தில் உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் விட்டுட்டேன். சாரிண்ணே. எங்கள் அப்பா எங்கன்னு தெரியாமல் நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனால் நல்ல நேரத்தில் நீங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அவர் எங்கே இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்திருப்பாரு. ரொம்ப நன்றிண்ணே எங்கள் அப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. நீ நன்றி சொல்லணும்னா நம்ம ரகுக்கு தான் சொல்லணும். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுமா. நான் வீட்டில் இருந்தேன். ரகு தான் உங்கள் அப்பா எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தான். வர வழியில் ஃபோன் போட்டான், கொஞ்சம் வாமாப்பில் கொண்டு போய் வீட்டில் விடணும்னு. அதான் நான் கூட வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நன்றியெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் அவரை போய் பார்த்துக்கோங்க. ஆ ஆ சொல்லுங்கப்பா. என்ன, சாப்பாடு எதுவும் வேண்டான்னு சொன்னியாமா? ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறியாமா? என்னாச்சு? அப்பா அப்பா அது வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. என்ன என்ன பிரச்சனை? அது எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. வேற எது மேல விருப்பம் இருக்கு? ம், வேற யார் மேல விருப்பம் இருக்கு சொல்லு. அந்த சூர்யா தானே? அப்பா அப்பா அது வந்து உங்களுக்கு தெரியும், நானும் சூர்யாவும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஆனால் நீங்கள்
இன்னொரு பையனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்னால் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கங்கப்பா. நான் அம்மா கிட்ட என்னதான் சொன்னாலும் அம்மா என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நான் மனசில் ஒருத்தரை நினச்சிட்டு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும்? இது அவருக்கும் நாளைக்கு தெரிஞ்சா கஷ்டம் தானே? அதுக்கு என்ன, நீ எவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியோ அவனுக்கே உன்னை கட்டி கொடுத்துடலாமா? நீ பார்த்து பழகினவன் நல்ல கோடீஸ்வரனா பணக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல. அவனே ஒரு பிச்சைக்காரன். அவனுக்கு போய் என் ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்க முடியுமா? அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் பண வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்லவங்கப்பா. அவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி தெரியாமல் தான் இப்படி பேசுகிறீங்க. நீங்கள் ரெண்டு குடும்பமும் பேசி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னது, பேசி பார்க்கணுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன, என் தராதாரம் என்ன? நான் அவங்க குடும்பத்துக்கு கூட உட்காந்து பேசணுமா? அப்பா, இந்த பாரு பிரியா, உனக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகலாம் என்னால உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல நம்மளை விட மேல இருக்கணும். அப்பதான் நான் கட்டி கொடுப்பேன். அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சொந்தமான குடிசை வீடு. அந்த வீட்டுல நீ எப்படி போய் வாழுவ? ஆ? உன்னை அப்படி கட்டி கொடுத்தா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? 4 பெரிய மனுஷங்க என்னை பார்த்து காரி துப்ப மாட்டாங்க? ஒத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு பேச மாட்டாங்க? எங்க கௌரவமே உன்னோட கல்யாணத்துல தான் இருக்கு. சரியா? நம்மளை விட ஸ்டேட்டஸ்ல உயர்ந்த ஒரு நல்ல குடும்பத்தை தான் உனக்கு நாங்க பார்த்துருக்கோம். ம், ஒழுங்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு. அந்த பையன் ஒன்றும் மோசமான பையன் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். அப்பா இது வரைக்கும் உன்னை அடிச்சது கிடையாது. நீ தெரியாம தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் அமைதியா இருக்கேன். நீ மேலும் மேலும் அவன் தான் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஆசையா வளர்த்த புள்ள நீ. உன்னை அடிக்க வச்சிடாத. நான் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்ல தான் வந்தேன். வர ஆகஸ்ட் 29 உனக்கும் நான் பார்த்த பையன் அர்ஜுனுக்கும் கல்யாணம். சரியா? அந்த சூர்யாவை மறந்துட்டு அர்ஜுன் கூட வாழ்ற வழியை பாரு. இன்னும் 1 வீக்குள்ள கல்யாணம் மண்டபம் பார்க்கறது, டெக்கரேஷன் ஒர்க்கு, மற்ற எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிருவோம். பத்திரிக்கை கூட நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அடிக்க கொடுத்துருவேன். சரியா? இதுக்கு மேலேயும் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காம கல்யாண பொண்ணா ஒழுங்கா சிரிச்ச முகத்தோட இருந்துக்க. அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ம், அப்பாவுக்கு எவ்வளோ பேர் கூட பழக்கம் இருக்குன்னு தெரியும். இதுக்கு மேலே நீ அவன் வேணும்னு சொன்னா அவனை கொன்னு போட்டுட்டு தடையமே இல்லாம அழிச்சிட்டு நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ம், அதை மனசுல வச்சுக்க. நீ அந்த பையனை கல்யாணம் பண்றது முக்கியமா, இல்ல அந்த பையன் உயிரோட இருக்கிறது முக்கியமான்னு முடிவு பண்ணிக்க. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம்